தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற சிங்கிள் இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சிச்சுவேஷன்லேயும் நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரே ஸ்கிரிப்ட்லேயும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரே ஸ்கிரிப்ட்லேயே காட்டுறதுனால நம்ம இண்டிகேட்டரு அந்த ஒரு ஸ்கிரிப்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் ஒர்க் ஆகும். பட் ஓவராலாக நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயே தான் ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் நிஃப்டி பேங்கில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி பேங்க்லேயே ட்ரேட் பண்ணணும். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நிஃப்டிலேயே ட்ரேட் பண்ணணும். இல்லை நான் நிஃப்டிலையும் ட்ரேட் பண்ணுவேன், நிஃப்டி பேங்க்லேயும் டெய்லி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டுலேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சரி, நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ரைட் ஃப்ரம் த இன்செப்ஷன் நம்ம சேனல்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தேதி 15 நான் ரெக்கார்ட் பண்ணுறது. இதுக்கு முந்தின நாளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ பேங்க் நிஃப்டியாக இருந்தால் நம்ம செய்ய வேண்டியது ஸ்டாப் லாஸ் டைனி 2 வைக்கணும், டார்கெட்டும் டைனி 2 வைக்கணும் இனிஷியலாக. இப்போ பாருங்கள், இது 14 பிப்ரவரி வெள்ளிக்கிழமை. நமக்கு நேராக பை செல் கிடச்சிருக்கு. நமக்கு எப்போதுமே 4 லைன் ஃபார்ம் ஆகும். ஒன்று டாப்பில் 2 லைனு, பாட்டமில் 2 லைனு. டாப்பில் உள்ள 2 லைனுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். பாட்டமில் உள்ள 2 லைனுக்கு நம்ம சொல்கிறது டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று கீழேருந்து மேலே போகணும், இல்லை மேலேருந்து கீழே வரணும். இப்போ நமக்கு எந்த சைடு ஃபஸ்ட்டு வருதோ அந்த சைடு மட்டும் ட்ரேட் பண்ணணும். அடுத்த சைடை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். எஸ்எல் ஹிட்டான மட்டும் ரிவர்சல் என்று எடுக்கணும். இப்போ பாருங்கள், நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நேராக கீழே வந்துச்சு. கீழே நம்மளுடைய பை என்ட்ரி 49,290. லோ எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 49,286. கரெக்டாக நம்மளுடைய பை ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே போய் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் இங்கே உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளோட என்ட்ரியும் கிடச்சிச்சு 49,290. இது வரைக்கும் இன்னும் வரலை. நம்ம 49,290 வரும்போது நம்ம எடுக்க வேண்டியது 49,000 புட் ஆப்ஷனையும் 49,000 கால் ஆப்ஷனையும், இல்லை 49,200 கால் ஆப்ஷனையும், 49,300 கால் ஆப்ஷனையும் நம்ம பை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை இங்கேருந்து செல் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பை ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது, சப்போஸ் மார்க்கெட்டில் சப்ளை ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது இதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 1 மினிட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரே 1 நிமிஷம் கேண்டில் நம்மளுடைய பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுங்க. இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. லோ 49,286. நம்மளுடைய என்ட்ரி 49,290. நம்ம எடுக்க வேண்டிய கால் ஆப்ஷன் 49,300 கால் ஆப்ஷன், இல்லை 49,200 கால் ஆப்ஷன், இல்லை 49,000 கால் ஆப்ஷன், ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. பையோ செல்லோ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்டை என்னேபிள் பண்ணிக்கோங்க. பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, அதோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறோம். கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டையும் என்னேபிள் பண்ணிக்கிறோம். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட்டை தேவைப்பட்டாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஜோனில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான், ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் டிஃபால்ட்டாக டார்கெட்டை மட்டும் என்னேபிள் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆனதுனால நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 49,345, செகண்ட் டார்கெட் 49,401, தேர்ட் டார்கெட் 49,456. இப்போ மார்க்கெட்டு ப்ளே ஆஃப் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சோண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கேண்டில் ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலாக இருக்குது. அப்போ நம்முடைய பிளாக் ஜோன் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பேஸ் பண்ணியும் நீங்கள் செல் என்று எடுக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பை எடுத்தோம், 3 டார்கெட் முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு. எப்படி 3 டார்கெட் பண்ணுறதுனா நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்.
அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகுது. அதுலேயும் நமக்கு 5 டார்கெட் வரைக்கும் பக்காவாக நமக்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்டு. நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரா டார்கெட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 3 டார்கெட் மினிமம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் மார்க்கெட் ரன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பையில் எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு, செகண்டு செல்லுலேயும் எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. இது 14ஆம் தேதிக்கான பெர்ஃபார்மன்ஸ். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தபடியாக அதுக்கு முந்தின நாள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் செட்டிங்ஸ் போங்க, ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு நேத்தி மட்டுமே எவ்வளோ ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. திருப்பி செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. திருப்பியும் மார்க்கெட் நூற்றுக்கு மேலே போய் திருப்பியும் அங்கேயே நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பியும் பாருங்கள் எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்குன்னு தெரியும். இது நம்மளுடைய 14ஆம் தேதியோட பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முந்தின நாள் பாருங்கள் 13ஆம் தேதி செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபுல் ஃபால் பை ஜோன் வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் ஒரே நாளே நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் பை ஆக்டிவேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. ஒரு டார்கெட்டாக 2 டார்கெட்டான்னு சொல்லி நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு முந்தின நாள் பாருங்கள், அதுக்கு முந்தின நாள் இங்கே பை ஆக்டிவேட் ஆச்சு. இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு வேணும்னா வச்சு காட்டுறேன். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டைனி 2 வைக்கணும், டார்கெட்டும் டைனி 2 வைக்கணும். பை ஆக்டிவேட் ஆனாலும் பையோட டார்கெட்டை என்னபிள் பண்ணணும், கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டையும் என்னபிள் பண்ணிக்கணும். ஏன்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பொத்து பாருங்கள். அதாவது 3ஆவது நாள், இன்னையிலேருந்து 3ஆவது நாள் முன்னாடி காட்டுறவங்களுக்கு இங்கே நமக்கு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு. 1.5 டார்கெட் வரைக்கும் கொடுத்துருச்சு. திருப்பி நமக்கு செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. இப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம லைவாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். செபியில் நிறைய இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. லைவ் ட்ரேட்லாம் காட்டக்கூடாது, யாரையும் நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்லக்கூடாது, இந்த ஸ்டாக்கு வாங்க அந்த ஸ்டாக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது. அதனால் நாங்கள் காட்டுறது சாஃப்ட்வேரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ஓகேவா, சாஃப்ட்வேர் இன்றைக்கி இப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும்தான் காட்டுறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த இடத்துல செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிட்டு எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கு. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இதை பார்க்கலாம். முந்தின நாளோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்க்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களுடைய ட்ரேடிங்கும் இதுபோல் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே நம்மளுக்கு 3 டார்கெட் கொடுத்து 4ஆவது டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டர் ஃப்ரீ இல்லை, இட்ஸ் எ பெய்டு வெர்ஷன் தான். தேவைப்படுறவங்க நம்மளுடைய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், அதில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சொல்லக்கூடியது ட்ரேட் வித் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபார் மினிமம் 3 மந்த்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ 3 மாதத்துக்கு நீங்கள் மார்க்கெட் டைப்லாம் மாற்றக்கூடாது. ஆனால் நம்ம இங்கே ஏகப்பட்ட மார்க்கெட் டைப் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆஃபீஸ் ஹவரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நோன் மார்க்கெட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நாளையோட மார்க்கெட்டை இன்றைக்கி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்எஸ்சி டுமாரோ யூஸ் பண்ணலாம். ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் டைப் இருக்குது. ஸோ இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்து விதமான ஆப்ஷன்ஸும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இண்டிகேட்டர் வாங்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு இண்டிகேட்டர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். இது ட்ரேடிங் பண்ணுறதுக்கான அட்வைஸ் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும்தான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு மறுபடியும் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.